ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் என்று கூறப்படுவது ஒரு நோய் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மனித உடல் தானாகவே கருகும் நோய் என மருத்துவர்கள் கூறும் இந்த பாதிப்பு உலகில் ஒரு சிலருக்கே இருக்கும் அபூர்வ நோய். உலக அளவில் கடந்த 300 ஆண்டுகளில் 200 பேருக்கு மட்டுமே இந்த நோயின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தற்போது தமிழகத்தில் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்து 3 மாதங்களே ஆன ஒரு குழந்தை இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது அந்த குழந்தைக்கு உரிய மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மிகவும் விசித்திரமான இந்த நோய் எதனால் ஏற்படுகிறது, இதன் பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்த விவரங்களை இன்றைய பெருஞ்செய்தியாக பார்க்கவிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அடிக்கடி தானாகவே தீக்காயம் ஏற்படுவதாக கூறப்பட்ட குழந்தையின் உடலில் தீ பற்றி எரிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டிவனம் அருகே உள்ள டி பரங்கனி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கர்ணன், ராஜேஸ்வரி. இவர்களின் 3 மாத ஆண் குழந்தை ராகுல் அடிக்கடி தானாகவே தீப்பிடித்து கருகுவதாக தகவல் பரவியது. இதனால் அக்குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக புகாரும் எழுந்தது. ராகுல் விசித்திர நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சராசரி குழந்தைகளைப் போலவே வேறு பிரச்சனைகள் எதுவுமின்றி இருந்ததாக அவன் பெற்றோர் கூறுகின்றனர். 2 வயசு பொண்ணு இருக்குது சார். ஃபஸ்ட்டு பொண்ணு அதை குளிக்க வச்சுருந்தேன். நான் குழந்தை உள்ளே தூங்கின்னு இருந்துச்சு. தூங்கின்னு இருக்கிறப்போ சரி என் குழந்தை தூங்கின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரே எங்கள் அண்ணி எல்லாம் வெளியில் உட்காந்துன்னு இருக்கிறாங்க. குழந்தைய வச்சுக்கினேன். நான் என் குழந்தைய குளிக்க வச்சுக்கிறேன். குழந்தை அழுகுதுன்னு பார்த்தாக்கா குழந்தை உள்ளே எரியுது சார் தானாகவே. ஃபஸ்ட்டு டைமு முட்டியில் வயிற்றில் லைட்டாக பட்டுச்சு. டி பரங்கனி கிராமத்தில் சில வீடுகள் தீப்பிடித்து எரிந்ததற்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என குழந்தையின் உறவினர்கள் மறுக்கின்றனர். இந்த வீடு தவிர 2வது தெருவில் எரிது அந்த வீடு. இது இன்னைக்கு எரிச்சா நம்ம 3 மணிக்கு அந்த வீடு எரியுது. அது நான் கரண்டு பறிந்து வீடு எரித்து இந்த சும்மா அந்த பையனால அந்த குழந்தையால எரியுதுன்னு சொன்னாங்க. 2வது குழந்தையான ராகுலுக்கு உடலில் தீப்பிடிக்கும் நோய் இருந்தாலும் கர்ணன், ராஜேஸ்வரி தம்பதியினரின் 5 வயது மூத்த மகள் இதுபோன்ற பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக உள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுப்பிரமணியன் மற்றும் ஸ்டாலின். திண்டிவனத்தைச் சேர்ந்த குழந்தை ராகுல் தற்போது சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீப்பிடிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுவதால் அந்த குழந்தையை கவனிக்க தனி மருத்துவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த குழந்தை உள்ள பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. குழந்தை தீப்பிடித்து கருகுவது அமானுஷ்ய நிகழ்வாக டி பரங்கனி கிராமத்தினர் அச்சப்பட்ட நிலையில் ராகுல் அபூர்வ நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை சென்னை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அடிக்கடி தீக்காயம் ஏற்படுவதாக கூறப்பட்ட குழந்தையின் உடலில் தீப்பற்றி எரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்று பார்த்தோம். இதுகுறித்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிகிச்சைக்கான பிரிவின் தலைவர் நாராயணபாபுவுடன் நம் செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திண்டிவனம் பரங்கனி கிராமத்தை சேர்ந்த கர்ணன், ராஜேஸ்வரி தம்பதியரின் குழந்தை ராகுல் தானாக தீப்பற்றி எறிவதாக வந்த செய்தியை எடுத்து தற்போது அந்த குழந்தை சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தைக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது அந்த குழந்தையின் உடலில் தானாக தீப்பற்றி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து குழந்தைகள் நல மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் நாராயணபாபு நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, அதாவது அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை நிலவிட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன சிகிச்சை அளிச்சிருக்கு? இது ரொம்ப ரேரஸ், ரொம்ப வினோதமான ஒரு கேஸ். இது பேர் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன், தானாக உடல் எரியும் வியாதி என்று சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரேர், இது போல் ரொம்ப அரிதானது. கிட்டத்தட்ட இந்த குறைஞ்சது ஒரு 30 வருஷத்தில் நான் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்குறேன். இந்த பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலில் இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோரில், கேஎம்சி சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கேஸையும் இது வரைக்கும் நாங்கள் கண்டதில்லை. இது தானாக ஒரு குழந்தை எந்தவித நெருப்பு சாதனம் இல்லாமல் பற்றி எரிகிற ஒரு வியாதி. உலகம் முழுக்க இது ஒரு 200 கேஸ் 300 வருஷத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் கேஸ் 2010 யூஎஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது வரும்போது தானே உடம்பு பற்றி எரிஞ்சிடும், உடம்புல எல்லா பாகமும் எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஆராய்ச்சியில் உடம்புல ஆல்கஹால் வேப்பர்ஸ்
மற்றபடி எரியக்கூடிய வேப்பர்ஸ் உடம்புலேருந்து வரதுனால பற்றிக்குதுன்னு சொல்கிறாங்க. சில சமயத்தில் வந்து வெளிப்புறமாகவும் பற்றிக்கும், சில சமயம் உள்புறமாக இருக்க ஃபேட் மொத்தமும் கருகிடும். இது வந்து பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பே தேவையில்லை, தானாகவே பற்றிக்கூட ப்ராப்ளம் அது. அதனால் இதை வந்து ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ ரிசர்ச் இதில் தான் இருக்குது. இன்னும் அது வந்து கண்டிப்பான இது வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை இது. பட் பேசிக் லைஃப் சப்போர்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது உடம்புக்கு தேவையான ஐவி ஃப்ளூயிட்ஸ், குளுக்கோஸ், ரத்தம், ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், குழந்தையுடைய வந்து ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய சத்து உணவு மருந்துகள் இதெல்லாம் கொடுத்து குழந்தையுடைய திடத்தன்மையை இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ அதாவது தானாக தீப்பற்றி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு அந்த துணி வந்து ஒரு ட்ரெஸ் கூட அந்த குழந்தையால் வந்து போட முடியாது. எப்படி வந்து அந்த குழந்தையை தற்போது அந்த மருத்துவ தரப்பில் வந்து பராமரிச்சுட்டு? இப்போ குழந்தைக்கு வந்து 2.5 மாதம். இவங்க சொன்ன அம்மாவுடைய சொன்ன இதுபடி கடந்த 2.5 மாதத்துல இது 4 முறை குழந்தையுடைய துணி தானாக தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அதனால் இந்த முறை வந்து குழந்தைய வந்து துணி இல்லாமல் தான் இப்போ இருக்குது. 2.5 மாதம் குழந்தை, அதுக்கு வேண்டிய அந்த லிக்விட் பேராஃபின்லாம் தடை வச்சுருக்கோம். ஆனால் இது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால எளிதில் தீப்பற்றக்கூடிய துணிகளை தவிர்ப்பது நல்லது. அருகில் வந்து தீ பற்றக்கூடிய பொருட்களை வைப்பது தவிர்ப்பது நல்லது. மற்றபடி அதாவது நோய்க்கு வந்துட்டு ஆராய்ச்சி நிலையில தான் இருக்குன்றீங்க. இதுக்கான தீர்வு வந்துட்டு கிடைக்காதா? அடுத்து வந்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன சிகிச்சை அளிக்க போறீங்க? இதுக்கு வந்து இப்போ இந்த நோயே வந்து ரொம்ப ரேர். இந்த இவ்வளோ இருக்கிற உலகத்திலேயே வந்து மொத்தம் உலக பாப்புலேஷனில் 200 கேஸ் தான் இருக்குது. அதில் வந்து உயிரோடு இருக்க ரொம்ப ரேர். மொத்தமாக எரிஞ்சு இறந்தவங்க தான் அதிகம். இந்த மாதிரி தப்பிச்சவங்க ரொம்ப கம்மி. இதனால் இப்போ ரிசர்ச்சில் தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் வரல. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அட் ப்ரெசென்ட் எதுவுமே இல்லை. ஒன்லி ப்ரிவென்ஷன். அது தீப்பற்றக்கூடாமல் பார்த்துக்கிறது, நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்கணும். துணி வந்து தீப்பற்றக்கூடிய துணி அணியாமல் இருக்கிறது நல்லது. இப்போ அதாவது பிறந்த 3.5 மாதங்களில் வந்து 4 முறை வந்துட்டு ஏற்கனவே தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அந்த குழந்தை. தற்போது இந்த மருத்துவமனையில் சர்வேலன்ஸ் கேமரா வச்சு ஏதாவது வாட்ச் பண்ணுறீங்களா? இது வந்து குழந்தை இப்போ அட்மிட் ஆகிருக்கிறது பிக்கு தீவிர குழந்தைகள் இன்டென்சிவ் கேர் யூனிட். அது தீவிர சிகிச்சை பிரிவு. இதை வந்து 24 ஹவர்ஸ் இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம் போட்டு இருக்கும். டாக்டர் ஆடலர்ஸ் உதவி மருத்துவர், டாக்டர் ஸ்ரீதேவி உதவி மருத்துவர், கூட வந்து பட்ட மேற்படிப்பு மாணவர் டாக்டர் ரமேஷ் கொண்ட ஒரு டீம், கூட இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் 24 ஹவர்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் என்று மருத்துவத்துறையினரால் அழைக்கப்படும் மனித உடல் தீப்பிடிக்கும் நோய் உலக அளவில் ஒரு சிலருக்கு மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்த சில விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். 1995ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் கடந்த 300 ஆண்டுகளில் மனித உடல் தீப்பிடிக்கும் நோய் உலகம் முழுவதும் 200 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழுப்பு திசுக்கள் மற்றும் மீத்தேன் வாயு ஒரு சிலரின் உடலில் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் திடீரென உடல் தீப்பிடிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நெருப்பு, மெழுகுவர்த்தி, விளக்குகள் போன்றவற்றின் அருகே இருக்கும்போதுதான் இத்தகைய பாதிப்பு உள்ளவர்களின் உடல் தீப்பிடிக்கும் என கூறப்படுகிறது. ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் உடல் கருகிய நிலையில் சடலமாக கிடந்த சம்பவங்களும் உண்டு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அயர்லாந்தில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட வயதான ஒருவரின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. மனித உடல் கருகிப்போக சுமார் 3000 டிகிரி வெப்பநிலை தேவை. ஆனால் இத்தகைய பாதிப்பு உள்ளவர்களிடம் அந்த அளவு வெப்பநிலை தேவைப்படாமலேயே உடல் கருகுவதாகவும் ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1984ஆம் ஆண்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களான ஜோ நிக்கல் மற்றும் ஜான் பிஸ்டர் ஆகியோர் 2 ஆண்டுகளாக தீவிர ஆய்வு மேற்கொண்டு மனித உடல் தீப்பிடிக்கும் நோய் குறித்த பல தகவல்களை கட்டுரைகளாக எழுதினர். மனித உடல் தீப்பிடிப்பது அமானுஷ்ய செயல் அல்ல, அது மருத்துவ ரீதியிலான உண்மை என்பதை முதன்முதலாக இவர்கள் நிரூபித்தனர். இந்த நோய் குறித்த தகவல்களை பிளீக் ஹவுஸ் எனப்படும் தனது நாவலில் பிரபல ஆங்கில நாவலாசிரியர் சார்ல்ஸ் டிக்கின்சன் எழுதியுள்ளார். அந்த நாவலில் வரும் க்ரூக் எனப்படும் கதாபாத்திரம் இவ்வாறு உடலில் திடீரென தீப்பிடித்து உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.